ஸ்ரீராம ஜெயம். நமக்கு தெரிந்த கோவில்கள், தெரியாத அதிசயங்கள். இன்று உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயிலில் 2 ராஜகோபுரங்கள் மற்றும் பல சிறிய கோபுரங்கள், 5 பிரகாரங்கள் கொண்டுள்ளது. காயத்ரி மந்திரத்தின் தத்துவத்தை விளக்கும் வகையில் 24 படிகள் கொண்ட அஸ்தகிரி என அழைக்கப்படும் திருமலையில் புண்ணியகோட்டி விமானம் மத்தியத்தில் நின்ற திருக்கோலத்தில் மூலவர் எம்பெருமான் அற்புதமான காட்சி தருகிறார். மேலும் கோயில் அமைந்துள்ள நிலப்பரப்பு 24 ஏக்கர். கோயிலில் உள்ள அனந்தசரஸ் குலத்தின் படிக்கட்டுகள் 24, கொடிமரத்தில் உள்ள அடுக்குகள் 24, மதில் சுவரில் உள்ள கற்களின் அடுக்குகள் 24 என்பது சிறப்பாகும். இங்கு அனந்த செயலராக ஆனந்த யோகத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த அத்திவரதர் அந்த திருக்குளத்தை விட்டு வெளியே வந்து தரிசனம் தருகிறார் என்பது சிறப்பாகும். சில படிகள் அமைந்திருக்கும் மலைக்கட்டு வாரணகிரி என்று அழைக்கப்படுகிறது. அதன் உச்சியில்தான் யோக நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்தில் கோயில் கொண்டிருக்கிறார். தாயார் பெருந்தேவி பேரழகு கருணை பொங்க வரவேற்பாள். நம் உள்ளம் கவர்ந்த வரதர் நெடுதுயர்ந்த நின்ற கோலம். பின் இருகரங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்தி முன் வலதுகரம் அபயமளிக்க, இடதுகரம் துருவினைகளை அழிக்க வல்ல கதாயுதத்தை பற்றி இருப்பதுதான் சிறப்பாகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒன்று. வரதர் உற்சவ காலத்தில் தன் கழுத்தில் அணியக்கூடிய மீன் வடிவிலான ஒரு அணிகலன் மகரம்னு சொல்லுவா. இதற்கு ஏன் முக்கியத்துவம் என்றால், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது சென்னையில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்த ராபர்ட் கிளைவ் அவருடைய பக்திக்கு காணிக்கையாக செலுத்திய ஆபரணம். ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு 12 மணிக்கு பிரம்மன் வரதர் சன்னதிக்கு வந்து வரதரை பூஜிப்பதாக ஐதீகம். அந்த நேரத்தில் பெருமாளுக்கு நைவேத்தியமாக தயாரிக்கப்பட்ட பல பலகாரங்கள் பெருமாள் சன்னதிக்குள் வைத்துவிட்டு பட்டர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். குறிப்பிட்ட நேரம் கழித்து, அதாவது பூஜை முடித்து பிரம்மன் சென்றபின் உள்ளே நுழையும் போது பட்டர்கள் அதே நைவேத்திய பாத்திரங்களை திறந்து பார்த்தால் புதிதாக தேவலோக விருந்தின் நறுமணத்தை கொண்டு இருப்பதை நுகர்ந்து பரவசப்படுகிறார்கள் என்பது அதிசயமாகும். அதே சித்திரை மாத பௌர்ணமி அடுத்து 15 நாட்களில் அஸ்தமன நேரத்தில் தன் கிரகங்களை மூலவரின் முகத்தில் விழுமாறு செய்து வணங்குகிறான் ஆதவன். இந்த அதிசயம் அற்புதம் வேறு எந்த திவ்ய தேச தலத்தில் காண கிடைக்காதது. பிரம்மனைப் போலவே ஆதிசேஷனும் ஆடி மாத வளர்பிறையில் தசமி அன்று வந்து வணங்குகிறான் என்பதும் சிறப்பாகும். பிறகு இருகரம் அம்பு எடுக்க தயாரான நிலையில் ராமரும் லக்ஷ்மணரும் காட்சி தருகிறார்கள். அதாவது தன் பக்தனுக்கு ஏதேனும் பிரச்சனையோ என்று பரிதவிப்புடன் கூடிய அக்கறை, அதாவது அக்கரையும் சொல்லலாம், அந்த கோலத்தில் தெரிகிறது. இங்கு தனியே காட்சி தரும் நம்மாழ்வார் வித்தியாசமான தோற்றத்துடன் உள்ளார். துயரறு சுடரடி தொழுதெழு என் மனமே என்று தன் நெஞ்சில் கை வைத்து வரதரை வேண்டும் கோலம். புத்திர தோஷம் உள்ளவர்கள் அமாவாசையுடன் திங்கட்கிழமை சேர்ந்த நாளில் அரச மரத்தையும் சன்னதியையும் சுற்றி வந்து வழிபடுகிறார்கள். தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி 2 பள்ளிகளை தொட்டு வணங்கி வரதனையும் தியானித்து கொண்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது அதிசயமாகும். திருக்குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் என்கிற சுதர்சன சன்னதி அருமையாக உள்ளது. தமிழகத்தில் எங்கும் காண முடியாத மிகப்பெரிய அளவில் காட்சி தருகின்றார். இவர் 16 கைகளுடன் சங்கு சக்கரங்கள் தாங்கி காட்சி அளிக்கிறார் என்பது மிக சிறப்பாகும். பிரம்மாவின் யாக அக்னியில் கிடைத்த மூர்த்தி ஆகையால் உற்சவ மூர்த்தி முகத்தில் தழும்புடன் இருக்கிறார். இதனால் இவருக்கு படைக்கும் நைவேத்தியத்தில் மிளகாய் சேர்ப்பதில்லை. மேலும் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 44வது திவ்ய தேசமாகும். பரிகாரம்: இங்குள்ள பெருமாளை வணங்கினால் கல்வி, சிறந்த ஞானம், குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை கண்டிப்பாக கிடைக்கும். சக்கரத்தாழ்வார் சன்னதி சென்று வணங்கினால் திருமணத்தடை நீங்குகிறது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது, வாழ்வில் வளமும் நிம்மதியும் கிடைக்கிறது என அங்குள்ள மக்களின் அசாத்திய நம்பிக்கையாகும். பெருந்தேவி தாயாரை வணங்கினால் பெண்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் நீங்குகின்றன, தீருகின்றன. குழந்தை வரம் வேண்டுவோரும் தாயாரை வணங்குகின்றனர் என்பது இக்கோயில் சிறப்பாகும். கண் நோய் நீங்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள்.
தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு 8வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக திருப்பாவையில் சொல்லியிருக்கா. வேண்டும் வரமெல்லாம் அருளும் பேரொருளாளன் காஞ்சி வரதர் திருவடிகளே சரணம் 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 பிரவர்த்தையே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.